Messi. Messi's hit! Oh! He's made it! ஹலோ அகைன், வெல்கம் டு வீடியோ ஃப்ரம் அஸ். மறுபடியும் ஈஸ்வர் இருப்போம். இன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ண நைட்டு பிரான்ஸ் வர்சஸ் ஸ்பெயின் செமிஃபைனல் மேட்ச் இருக்கு. செமிஃபைனல்ஸ் ப்ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்டா எங்க விட்டோமோ அங்க இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பிரேசில் வர்சஸ் நார்வே. அவசியம் வந்து ட்ரை பண்றாங்க. இல்ல அப்படிதான் இல்ல, நம்ம அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி நான் மேட்ச் உட்காந்து தேம்பி எழுதுறேன். ஆன்சலாட்டி வந்து என்ன நினைச்சோம்னா நெய்மாரை ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த மாதிரிலாம் நினைச்சா 70-50 மினிட்லதான் உள்ளானா. கடைசியில பெனால்டி அடிக்கும் போதும் கீப்பர் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு நெய்மார் இந்த மாதிரி தான். லைக் everyone knew like Brazil was going out. Let Neymar have his career-ending goal with the amazing finish. நாளை விட்டார் கீப்பர் வந்து பெரிய தைரியெல்லாம் இருக்கு. நைலாந்து தான் பேர். With sad heart, I am progressing with this World Cup. So again, coming back as a Messi fan, Argentina in the World Cup. அது இல்ல. So அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் டிஃபரன்சிங்கா இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் கப் மேட்ச் குட். அடுத்து இங்கிலாந்து மெக்சிகோ மேட்ச் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நெய்மாருக்கு 34 years தானே ஆகுது. திரும்பி ஒரு கம்பேக் ஆர்க் மாதிரி கொடுத்து திரும்ப பழைய நெய்மார் மாதிரி வரதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? ஏன்னா நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் 38 தான். 38 இப்போ ரொனால்டோ 41 விளையாடுறான், மெஸ்ஸி 39 விளையாடுறான். அப்படிங்கிற போது எல்லாருக்கும் அவசரமா இருக்கு. கேன்சர் மூன்றாவது தான் சொன்னோம் இங்க பதில். ஏன்னா நான் 34ல நெய்மார் லாஸ்ட் பிக்கா எடுத்தது ஒரு கான்ட்ரோவர்சியலா இருந்தது. 34 வாஸ் லைக் ஸ்டில் a prime years தான். அதான் நிறைய பெரிய பிளேயர்ஸ் 30 பெரிய பிளேயர்ஸ் நார்மலா எல்லா பிளேயர்ஸுமே 34ன்றது வந்து பிரைம் டைம் தான் இருப்பாங்க. அவங்க ப்ராப்ளம் என்னன்னா இது மாதிரி நெய்மார் எந்த இன்டர்வியூயும் வாங்கக்கூடாது. ஹோப்ஃபுல்லி இந்த 24 சர்ஜரி காலில் நடந்திருக்கு நெய்மாருக்கு. சோ 24 சர்ஜரிஸ் உனக்கு எனக்கு இன்னைக்கு கைய பாத்துட்டு ஐயோ எனக்கு குளத்துல வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்துச்சு. நெய்மார் வந்து நெய்மார் எப்படி கால் வச்சுக்கினாரோ நம்ம வீட்டுல கைய வச்சுக்கினேன். அவ்வளவு வித்தியாசம் தவிர்த்து அந்த மாதிரிலாம் இது இல்லை. சின்ன மைனர் ஆக்சிடென்ட். பட் hopefully Neymar comes back again and I will support Brazil in the next World Cup. Or Neymar வந்து ஸ்பீக்கிங் ஆஃப் தட், அதான் கார்லோ ஆன்செலோட்டி இந்த ரீசன்ட் ஃபுட்பால் ட்ரெண்ட்ல வந்து எல்லா மேனேஜர்ஸையும் டக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி பிரேசில் பண்ணல. வந்து அடுத்த 2030 வேர்ல்ட் கப்புக்கு கார்லோ ஆன்செலோட்டிய அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு மெயின் வச்சிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து பண்ண டாக்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான் நல்லா தான் இருந்தது. ஏன்னா நெய்மாருக்கு கிளியர் டைம் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அது மட்டும் தான். அதே மாதிரி என்ரிக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். என்ரிக் மேல ஒரு இமென்ஸ் ப்ரெஷர் இருந்தது அந்த மேட்ச். சோ இந்த மேட்ச் பத்தி பேசணும்னா நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். இங்கிலாந்து மெக்சிகோ. ஆமா, அது மெக்சிகோ ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஏன்னா ஹோம் சப்போர்ட் இருந்துச்சு. அந்த ஸ்டேடியம்ல தோத்ததே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க இது வரைக்கும் வேர்ல்ட் கப் மேட்ச். ஜூட் பெலிங்ஹாம் தான கோல் அடிச்சாங்க. ஆமா 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 பார்த்தேன். அந்த 3-1 3-0 ஆமா. சோ 3-1 3-2 நினைக்கிறேன். 3-2 எனக்கு தெரியல. அதுல ஒரு ரெக்கார்ட் செக் பண்ணிக்கலாம். இத எடிட் பண்ணிக்கோ. எடிட்டிங் வொர்க் தென் 3-2. சோ அந்த மேட்சும் வந்து ஒரு மாதிரி செம பவர் ஸ்டேபிள் மேட்சா போச்சு. ஃபைனல் நிமிஷத்துல கூட அந்த டிஃபெண்டர் வந்து ரெட் கார்டு வாங்கணும். அதாவது இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ரெட் கார்ட்ஸ் நிறைய ஓன் கோல்ஸ் போயிட்டு இருக்கு. நிறைய ரெட் கார்ட்ஸ், அதாவது டோர்னமெண்ட் ஃபுல்லாவே கான்ட்ரோவர்ஷியல் ரெட் கார்ட்ஸ், கான்ட்ரோவர்ஷியல் எல்லோ கார்ட்ஸ் நிறைய இருக்கு. அதனால அது ஒண்ணு இருந்தது. பட் அகைன் தட் வாஸ் a very tough enticing match. அடுத்து போர்ச்சுகல் ஸ்பெயின். அகைன் இந்த மிக்கல் மெரினோ வந்து எப்படின்னா எந்த டீம்கார நீ உள்ளே கடைசியில நாங்க ஒண்ணு இறக்கி வரோம் வந்து டமால் ஒரு கோல் அடிச்சு டிஃபரன்ஸ் மேக் பண்ணிட்டு போயிடறான். ஈஸ் a டிஃபரன்ஸ் மேக்கர் கண்டிப்பா. ஆர்சனலும் அப்படிதான் யூஸ் பண்ணாங்க. பத்தி பேசுறதுனால நம்ம மேலண்டா இருக்குங்க ராடியை பத்தி கண்டிப்பா நான் அந்த மேட்ச் ராடி தான் மேன் ஆஃப் தி மேட்ச். இவ்வளவு தூரம் இந்த வேர்ல்ட் கப்ல டிராவல் ஆகி வந்ததே காரணமே ராடினால தான். Defense was not in a good shape except Cucurella. Right wing and left wing were good. But the team manage பண்றது, the entire flow of the team manage பண்றதுன்றது ராடி தான். Definitely அவன் மட்டும்தான். He is the man who's controlling Spain from the back
and in the front. அது undoubtedly it goes to him. He deserves another Ballon d'Or. அது அந்த மேட்ச் போர்ச்சுகல் மேட்ச்ல like he played very well actually. Like செம்ம calm composed ஆடினாங்க. நான் அதுவே பார்த்த வரைக்கும் they were very happy. So அங்க ஸ்பெயின் த்ரூ ஆனாங்க. அடுத்து sad day for Ronaldo fans நான் சொல்றேன். ரவுண்ட் ஆஃப் 16ல நெய்மார் ரொனால்டோ I still love you to my very heart. இல்ல இந்த ரெண்டு விஷயமே நம்ம போன வீடியோலயே தான் பேசிட்டு இருந்தோம். ஒன் ஃபார் ரொனால்டோ அண்ட் இன்னொன்னு வந்து அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா இருக்கிறது ஃபுட்பால்ல எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இப்ப ஸ்பீக்கிங் ஆஃப் ராட்ரி நம்ம அதுதான் சொல்லணும். அடுத்து யூஎஸ்ஏ பெல்ஜியம் மேட்ச் வந்து இது மோர் ஆஃப் ஒரு டாக்டிக்கல் மேட்ச்ன்றதை தாண்டி பெல்ஜியம் வந்து டே எங்க கிட்டேயோட கான்ட்ரஸ்டேஷன் பண்றீங்க, இதுக்காகவே நாங்க உங்களை போட்டு உரிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி இறங்கின மாதிரி இறங்கினாங்க. அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜா மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, பெல்ஜியம் மேட்ச் எல்லாம் பாக்கணும். லைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம். அந்த டீம் எப்பயுமே வந்து ஒரு அனானிமஸ் டீம் மாதிரிதான். எல்லா வாட்டியும் வந்துடுவாங்க டாப் ரேங்கிங்ஸ். ஆனா ஒழுங்கா ஆட மாட்டாங்க. எவனாவது ஒருத்தன் சொல்லணும். அதே மாதிரி இப்ப வெளில போயிட்டாங்க. அது டீம் நினைச்சு பாருங்க. கெவின் டி ப்ரூய்னே அதுதான் அதுக்கு காரணம் இவர்தான் ரோபர்டோ மார்டினஸ் தான். 2 கோல்டன் ஜெனரேஷன் சக்சஸ்ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டான். எப்படி அதை பண்ணாங்க, எப்படி சக்சஸ்ஃபுல்லா வேஸ்ட் பண்ணாங்கன்றது ஒரு ஸ்டில் ஒரு மிஸ்ட்ரி தான். ஏன்னா அங்கேயும் நிறைய பேர் கேட்டாச்சு கோர்ட்டுவா டெப்ராய்னா அதுவும் அந்த கேலிபர்ல பிளேயர்ஸ் வேஸ்ட் பண்றதுன்றது இன்சேன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆமா. சோ நெக்ஸ்ட் வந்து டோர்னமெண்ட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரோவர்சியல் கேம்ஸ் அர்ஜென்டினா வர்சஸ் ஈஜிப்ட். இது வந்து நாங்க ஆக்சுவலா நான் ட்ரெயின்ல ஊருக்கு போயிட்டு டிராவல் பண்ணிருந்தேன். நெட் வந்து விட்டு தான் கிடைச்சது. ஆனா மெயின் கோல்ஸ் எல்லாமே அந்த 5 கோலையுமே பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஈஜிப்ட் வந்து 2 கோல் விட்டாங்க. அது என்னமோ வந்து அர்ஜென்டினா வந்து மோர் ஆஃப் ரொம்ப கேர்லெஸ்ஸா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது அந்த கடைசி ஒரு 4th ஆஃப் த கேம்ல காட்டுற அந்த எப்படி சொல்றது ஒரு இன்டென்சிட்டி வந்து ஃபுல் கேம் ஏன் காட்ட மாட்டாங்க அர்ஜென்டினா அப்படின்றதுதான் வந்து எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஃபுல் மேட்ச் உட்காந்து பார்த்தேன். 60 நிமிஷம் வரணும் வந்து கரை ஐயோ தோத்துட்டாங்க அர்ஜென்டினாவோட ஹோப்ஸும் காலி அப்படின்னு. அதாவது நெய்மார் ரொனால்டோ கூட சேர்ந்து வீட்டுக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். வேற அந்த மேட்ச் ஃபுல்லா ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். திரும்ப பார்த்தா 3 கோல் அடிச்சாங்க. ஆமா, கடைசி 14 மினிட்ஸ் ஸ்டாப்பேஜ் டைம் எடுத்துட்டா 11 மினிட்ஸ்ல ஆக்சுவலா. அதாவது எனக்கு அதெல்லாம் ஒரு சில விஷயம்லாம் புரியவே புரியாது ஃபுட்பால்ல. எப்படின்னா அந்த அர்ஜென்டினா ஸ்டார்டிங் 2 கோல் அடிக்கிற வரைக்குமே லைக் அந்த when Egypt were leading 2-0 இந்த டிஃபெண்டர்ஸோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 8.8, 8.3, 8.67 ஈஜிப்டோட டிஃபெண்டர்ஸ். அண்ட் அப்படியே அர்ஜென்டினா டிஃபெண்டர்ஸ் ரொம்ப அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அப்புறம் மெஸ்ஸி as usual he drop back to false nine position. அப்படியே வந்து உள்ள பாஸ் போட்டு அதுவும் ஃபைனல் கிராஸ் எல்லாம் வந்து பேங்கர் கிராஸ் டக்குன்னு ஹெட்டிங் பண்ணுவான். பேங்கர் அந்த கிராஸ் என்சோ பெர்னாண்டஸ் சோ என்சோ பெர்னாண்டஸ் இல்ல லிசாண்ட்ரோ மார்டினஸ். ஐ திங்க் ஒரு டிஃபெண்டர் வந்து கோல் அடிச்சான். லீட்ஸா வந்து இந்த மேட்ச் தான் கோல் அடிச்சான். இந்த கேப் மேட்ச் தான். இந்த மேட்ச் வந்து என்சோ தான் அடிச்சான்னு நினைக்கிறேன். ஓகே, அது மாதிரி மெஸ்ஸி ஒரு அடிச்சான். பேங்கரா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தேன். சோ ஹோப்ஃபுல்லி அந்த மேட்ச் வாஸ் லைக் அந்த மேட்ச் நார்மலாவே தெரிஞ்சிருச்சு அது கான்ட்ரோவர்சியலா மாறிடும். ஏன்னா அந்த மேட்சே பாய்காட் பண்ற மாதிரி அந்த பட் அது நான் மோஸ்ட்லி பார்த்திருக்கேன். என்ன கான்ட்ரவர்சினா டெசிஷன்ல கான்ட்ரவர்சி கிடையாது. ஆனா இத நீங்க இவங்க அர்ஜென்டினா கொடுக்குற ப்ரையாரிட்டி வந்து ஏன் ஈஜிப்ட் கொடுக்க மாட்டீங்க? ஈஜிப்ட் ஒரு கோல் திரும்ப போய் பார்த்து அங்க பண்ண ஃபவுலுக்கு வந்து அது ஃபவுல் தான், கிளியர் ஃபவுல். பட் அதை திரும்ப பார்த்து கோலை கேன்சல் பண்றீங்க. பட் அதே ஒரு அர்ஜென்டினா பண்ணதுக்கு அது ஃபவுல் கிடையாது. ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சாலா வந்து ரொம்ப ஃபவுல் பண்றாங்க. சாலாவே தான் வந்து மாதிரி இருக்கும். உண்மைதான், நீங்க நல்லா கிளிப்ப கூட பாக்கலாம். ஆனா நான் சொல்லணும், இது வந்து நான் வந்து ஓபனா சொல்றேன், இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாவே மணி மைண்டட் வேர்ல்ட் கப் தான். கரெக்ட் தான். கத்தார் இல்ல மற்ற வேர்ல்ட் கப்லயாவது அதுவும் மணி மைண்டடா இருந்தது. எல்லா வேர்ல்ட் கப்பும் கான்ட்ரவர்சி தான். பட் இது வந்து கிளியரா தெரியுது. எல்லாமே நிறைய பேர் போயிட்டாங்க அர்ஜென்டினாக்கு அகைன்ஸ்டா. இவங்கதான் வேர்ல்ட் கப்னு தெரிஞ்சு போச்சு. பட் அப்படி சொல்ல முடியாது. அதுதான் நம்ம செமிஃபைனல்ஸ்ல வரும்போது பேசலாம். நிறைய பேர் அகைன்ஸ்ட் இப்பதான் அந்த அல்ஜீரியாவோட இது ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்கும்ல, அப்ப
மெஸ்ஸி வந்து ஃபவுல் பண்ணுவான் கால இங்க கிராஸ்ல. ஆமா அப்பவே அந்த ஃபவுலுக்கே ஒரு மாதிரி கான்ட்ரோவர்ஷியல் அட்லீஸ்ட் எல்லோ வச்சு கொடுத்துருக்கீங்க. இங்க இருந்து மெஸ்ஸிய வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியல் கேஸா மாத்திட்டாங்க அர்ஜென்டினா ஃபுல்லா. பத்தாவதுக்கு இப்ப AFA ஆமா மணி லாண்டரிங் பண்ணாங்க. அது ரொம்ப அவுட் சைட் ஃபுட்பால் தான். பட் அதான் எல்லாமே கனெக்டடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையா சொல்லணும்னா how political world affects footballன்றது நம்ம தனியாவே ஒரு வீடியோ போடலாம் கண்டிப்பா. சோ அதான் நெக்ஸ்ட் வந்து சுவிட்சர்லாந்து கொலம்பியா மேட்ச். மோஸ்ட்லி இந்த கொலம்பியா எப்படியா அதாவது ரொம்ப டஃப்பான மேட்ச் தான். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி கொலம்பியா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா 2 பேருமே கோல் அடிக்காம பெனால்டி வரைக்கும் போய் பெனால்டிஸ் போச்சுன்னா யார் லக்கு வேணும் உங்களுக்கு நிறைய. சோ அதுல சுவிட்சர்லாந்து வந்து வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தான் இருப்பாரு. இல்ல நானுமே அது சொல்றேன். ஆமா அந்த ஒரு கோல் அடிச்சா அவங்க ஏதாவது டிஃபரெண்ட் மிஸ்டேக் பண்ணாங்களா இல்லன்னா ஒரு இந்த கோல் ஸ்கோர் நல்லா பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி பேசலாம். இது ஸ்ட்ரைட்டா வந்து அதாவது மேட்சே நடக்காம ஸ்ட்ரைட்டா பெனால்டி போன கணக்கு தான் வரும். அது எக்ஸ்ட்ரா டைம்ல கோல் அந்த மேட்ச் நான் ஃபுல்லாதான் பாக்கல நான் சொல்லலாம். பட் அந்த மேட்ச் ஃபுல்லாவே எப்படின்னா லைக் ஒரு மாதிரி ஸ்டாக்னன்டா அப்படியே கீப்பருக்கு பாஸ் போட்டு பின்னாடி பாஸ் போட்டு பின்னாடி பேக் பாசிங். அதாவது நம்ம ஃப்ரெண்டும் நம்மளும் FIFA ஆடும்போது நம்ம ஃப்ரெண்ட் நம்மள தாண்டி ஒரு கோல் அடிச்சானுங்களேன் டச்சு போட்டு ஆட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த மேட்ச் ஃபுல்லாவே. கொலம்பியா கிட்ட அவ்வளவா பால் பொசிஷனும் போகவே சுவிட்சர்லாந்து தான் வச்சிருந்தாங்க. சோ அந்த மேட்ச் அதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் என்னன்னா பிரான்ஸ். அதாவது நம்ம அப்படியே குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்துருவோம். பிரான்ஸ் மொராக்கோ. நான் வந்து நினைச்சேன் அந்த மேட்ச் வந்து மொராக்கோ இந்த வெறியில பிரான்ஸ் ஏதாவது பண்றாங்க அட்லீஸ்ட் ஒரு 2-3 இன்ஜுரி வந்துடும். அது வந்து அப்படி இல்லைன்னா ஒரு கோல் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி தான். நீங்க 2-0 வந்து அண்டர்ரேட் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்ல பிரான்ஸ் ஆன் ஆட்டத்துக்கு 5-0 அந்த மாதிரி தான் கூட பாத்தீங்கன்னா நிறைய ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கோலே போல. ஆமா செகண்ட் ஹாஃப்ல 60th மினிட்ல தான் ஃபர்ஸ்ட் கோல் போச்சு. ஆமா அடிப்பான் எம்பாப்பே வந்து அடிப்பான். அதுக்கப்புறம் 66 மினிட்ல பெனால்டி வேற விட்டுருவான்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு கான்ட்ரவர்சி தான். பெனால்டி விட்டான் நிறைய பேர் பேசாம விட்டாங்க. பட் அதுல பாத்தீங்கன்னா எம்பாப்பே கிளீன் டைவ் தான் பண்ணிருப்பான் அதுல. சோ அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி பத்தி நான் பேச விரும்புறேன். ஏன்னா அப்பனா வந்து ஐகோ ஸ்பீடே புடிச்சு ஜெயில போடணும். மெஸ்ஸி ஃப்ரீ கிக் அடிக்கும் போது கத்தின்னு இருக்கான் பாவம். மெஸ்ஸி அந்த வீடியோ சம வைரல் ஆச்சு. அதை டிஸ்ட்ராக்ட் பண்றான் அப்படின்னு. அதான் இன்டர் மயாமி வந்த காலத்துல இருந்தே அப்படிதான் பண்ணிட்டு அது என்ன கேள்வி தெரியல. ஏன்னா யூஸ்வலா வந்து முன்ன மாதிரி அந்த அதேதான் இந்த லூயிஸ் ஃபிகோ டிரான்ஸ்ஃபர் டு ரியல் மேட்ரிட் அப்பவே அந்த பேன் எல்லாம் போட்டாங்க. எப்பயுமே பிளேயர்ஸ் should not be disturbed when playing. அந்த ஃபிளாஷ் தூக்கி அடிக்கிறது, மைனஸ் தூக்கி அடிக்கிறது, ஸ்மோக் பாட்டில் மாதிரி அதெல்லாம் எதுவுமே உள்ள பேண்ட் எல்லாமே. இப்பெல்லாம் ஐயோ அதுல எப்போ நான் அது பீக்கா பார்த்தேன்னா 2017 சம்திங் நினைக்கிறேன். ரொனால்டோ கூட PSG அகைன்ஸ்டா ஒரு பெனால்டி இப்படி கால்ல இப்படி எடுத்து இப்படி ஏதோ சம்திங் ஆகும். அந்த மேட்ச்ல எல்லாம் அப்படியே அதாவது கண்ணுக்கு தெரியுது எங்கடா உள்ள போக மூட்டமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். சோ அப்பதான் அதெல்லாம் பார்த்தேன். அந்த மேட்ச் வந்து ஒரு மாதிரி எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு பிரான்ஸ் அண்ட் மொராக்கோ தான் பிரான்ஸ் தான் வரும். பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா ஒரு 2 பேரை கால் அடிச்சு வச்சு வந்து ஏன்னா பராகுவே அதெல்லாம் செய்ய ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி மொராக்கோ அதேதான் நானும் விட்டேன். ஏன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்லா டீமும் ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டா தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீம் வந்து பிரான்ஸ் தான். ஏன்னா நீங்க அர்ஜென்டினாவே எடுத்துக்கிட்டா கூட என்னன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி கான்ட்ரோவர்சியலா ஹெல்ப் பண்றாங்கன்னாலும் அர்ஜென்டினா டிஃபெண்டர்ஸ் வேர் பிளேயிங் லைக் பீஸ் ஆஃப் ஷிட். அது உண்மைதான். இந்த மாதிரி இல்ல. வேர்ல்ட் கப்ல கூட வெரி அந்த சவுதி அரேபியா மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். ரொமேரோலாம் ரொம்ப வஸ்ட் ஆகும். பட் அதுக்கப்புறம் வந்து பிக்கப் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கும். இப்போ வந்து என்னன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் தான் அப்படின்னு அவங்ககிட்ட அந்த ஸ்பிரிட் கம்மியாயிடுச்சா அப்படின்னு என்ன தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் அதே டீம் தான். ஆனா வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ஆடுற மாதிரி. ஏன்னா வந்து செம அழகா மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு அதே மாதிரி குடுக்குற ஸ்பீச்சஸும் வந்து ரொம்ப பிராக்டிகலா இருக்கு. ஏன்னா அதாவது முன்னாலாம் வந்து எல்லா கோச்சும் மெஸ்ஸிக்கு பாஸ் போடுங்க. இந்த கோச் அப்படி இல்ல. எல்லாருக்கும் மெஸ்ஸி. சோ அதனால எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணாங்க. அதுவும் ஹூலியன் அல்வாரஸ் அந்த கோல் நம்ம அப்படியே அந்த மேட்ச் கூட பேசிடலாம். சுவிட்சர்லாந்து மேட்ச் வாஸ் என்ன தெரியுமா சொல்றோம் 1-1 இருந்துச்சா.
அந்த இடத்துல ஆல்வரஸ் அந்த ஷாட் எடுக்கல, மறுபடியும் பாக்ஸ்ல பாஸ் போட்டுதானா அது பெனல்டி ஷூட் தான் போயிருக்கு. இது ஏன்னா அதுக்கப்புறம் 2 டீமுமே கோல் அடிக்கணும்ன்ற மோட்டிவ் வந்துக்கா தெரியல. ஆல்வரஸ் அடிச்சோடனே தான் அடுத்து திரும்ப வந்து இன்னொரு ஒரு ஷாட் எடுத்து 3-1 ஆக்கலாம். மெஸ்ஸி தான் அதையும் ஷாட் எடுப்பாங்க நினைக்கிறேன். லவுட்டாரோ வந்து ரீபவுண்ட் கோல் அடிப்பான். இந்த மேட்ச் வந்து ஹாட்ஸ் ஆஃப் டு லவுட்டாரோ மாட்டிச்சு. எல்லாமே நல்லா தான் ஆடினாங்க, பிரச்சனை இல்லை. அதுவும் ஒரு இன்ஜுரியில இருந்து வந்து டக்குன்னு ஃபாஸ்ட் பேஸ் மேட்ச்க்கு அடாப்ட் ஆனதுலாம் it's very critical. So hats off to him. His gameplay was amazing on the match. So அந்த மேட்ச் அதுவும் இப்படிதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கோல் அடிச்சோடனே செகண்ட் ஹாஃப் பார்த்தா அப்படியே விட்டுருவாங்க. ஆமா, அட்லீஸ்ட் நீங்க பார்க்ல பஸ் தான் பண்றீங்க அப்படின்னா அதையாச்சும் கான்பிடண்டா பண்ணணும். அவங்க அதுவும் வந்து ரொம்ப லூஸ் பாசஸ் நிறைய போடுறாங்க. லாஸ்ட் உண்மையை சொல்ல போனா மெஸ்ஸியுமே வந்து எப்படி சொல்றது, நிறைய ட்ரை பண்றா, ஆனா நிறைய ஆகட்டும் ஒரு அதேதான் ஃபீஃபால நம்ம ஃப்ரெண்டுக்கு எழுத்து நம்ம ஒரு 4 கோல் எக்ஸ்ட்ரா அடிச்சு வச்சிட்டோம். நம்ம ஜகில் எல்லாம் பண்ண இப்போ ஸ்கில்ஸ் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மேட்ச் ஃபுல்லா பாத்தீங்கன்னா. நீங்க சொன்ன மாதிரி அந்த டீப் லைன் பாசஸ் தான் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஃபுட்பால்னு நம்ம லாஸ்ட் இதுலயே பேசுவோம். டீப்ல இருந்து பாஸ் போட்டு தான் எடுத்துட்டு வர முடியும். நாட் எவ்ரிவன் இஸ் மெஸ்ஸி ஆர் ரொனால்டோ. மெஸ்ஸி கான்ட் டு இட் ரைட் நவ. ஆமா, மெஸ்ஸி அந்த ஆண்காரா மெஸ்ஸி ஒரு வாட்டி, அப்புறம் அது இல்லாம ஒரு 4-5 வாட்டி ஞாபகம் வச்சுக்கிறோம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட வந்து அந்த அவனுக்கு மாறிடுச்சு. இப்போ இந்த பாஸ் அவனுக்கு போறதுக்கு டீப்ல இருந்து ஒரு பாஸ் போட்டாதான் அந்த பாஸ் லூஸ் பாஸ் போட்டா கோல் தான். அதாவது ஆப்போனன்ட் அடிச்சிருவாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடணும் அப்கமிங் மேட்சஸ்ல. கண்டிப்பா இங்கிலாந்து கிட்ட, இங்கிலாந்து வந்து இங்கிலாந்து மேட்ச் பத்தி பேசிடணும். அதான் நார்வே இங்கிலாந்து அதாவது கடைசியா அந்த வைக்கிங் செரிமனியா முடிச்சு விட்டாங்க நார்வே இங்கிலாந்து. ஆக்சுவலி வந்து அந்த மேட்ச் தான் வந்து ஃபுல்லா பார்க்க முடியல, ஏன்னா அன்னைக்குதான் வந்து இந்த கை வந்தது. பட் என்னன்னா அன்னைக்கு கரெக்டான டைம்ல வந்து பெல்லிங்ஹாம் அண்ட் ஹாரி கேன் ஃபார்முக்கு வந்தாங்கன்னு சொல்லாம இது டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அவங்க 2 பேரும் வந்து டோர்னமெண்ட் ஃபுல்லாவே வந்து பெல்லிங்ஹாம் தான். அதாவது அந்த வண்டர் கிட், இங்கிலீஷ் வண்டர் கிட், அதாவது அப்ப அந்த சாக்கா கிட்டே இருந்து நம்ம இங்கிலீஷ் வண்டர் கிட் இஸ் பெல்லிங்ஹாம் தான். ஏன்னா this tournament proves how midfielders define or adjust the pace of football in which they are playing. So vice versa தான் போர்ச்சுகலோட மிட்ஃபீல்ட் லைன் ஆன் பேப்பர் பவரா இருந்து, பட் இப்போ வந்து அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம வெளியில போயிட்டாங்க. ஆனா இங்கிலாந்து வந்து அதான் ஸ்டில் டெக்லான் ரைஸ் வச்சு, டெக்லான் ரைஸ் எல்லாம் வந்து ஆர்சனல் போட்டு சக்க பொழிஞ்சு இப்போ இன்ஜூரின்றதை தாண்டி அவன் ஃபட்டிகாய் வெளில உட்காந்துட்டான். அதே மாதிரி அகைன் எனக்கு இங்கிலாந்து மேட்ச் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, மெயினா வந்து அந்த கோல்டன் ஜெனரேஷன், இங்கிலாந்தோட கோல்டன் ஜெனரேஷன். இதை லாஸ்ட் வீடியோல சொன்னோம். ஒரு காலத்துல மைக்கேல் ஓவன், வெயின் ரூனி, டேவிட் பெக்கம், லியோ ஃபெர்டினண்ட், வேன் டர் சார், இந்த ஆஷ்லி கோல், இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுக்கிட்டு கோல் அடிக்க முடியாம போச்சு. நவ் தே வாண்ட் டு பிரிங் இட் பேக் ஹோம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி தே வாண்ட் டு பிரிங் இட் பேக் ஹோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃபென்ஸ் தாண்டி எல்லாரும் வந்து ஜூட் பெல்லிங்ஹாம் மேல பிரஷர் போடக்கூடாது. அவன் வந்தாலே கோல் அடிக்கணும்ன்ற மென்டாலிட்டிக்கு போயிடுறாங்க. ஆமா, என்டையர் டீம் இஸ் லைக் சரவுண்டட் ஆன் ஹிம் இருக்கக்கூடாது. எவ்ரிவன் should analyze their potential and play by their strengths. அப்பதான் வந்து ஜெயிப்பாங்க. இல்லைன்னா வந்து என்டையர் டீம் வந்து பெல்லிங்ஹாம் மேலே பெல்லிங்ஹாம் இருப்பான், பெல்லிங்ஹாம் கோல் அடிப்பான் அப்படின்னு எடுத்தா வாய்ப்பே இல்லை. England will be getting out soon, but hopefully they bring it back home. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டதுக்கு they deserve it. அதாவது இந்த வருஷத்தோட என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி யார் 2 பேருக்குள்ள ஃபைனல் வரணும்னா ஸ்பெயின் வர்சஸ் இங்கிலாந்து தான் எனக்கு வேணும். அர்ஜென்டினா ஜெயிச்சிட்டாங்க, பிரான்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. பிரான்ஸ் ஆல்ரெடி ஓவர் ஆகுது, அர்ஜென்டினா மறுபடியும் ஒரு யூரோ 2024 ஃபைனல் வரணும். ஆல்ரெடி அதான் இந்த இப்போ வந்த 4 டீமே அதுவே ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ரெக்கார்டு. டாப் 4 ரேங்க் டீம்ஸ் அப்படியே செமிஃபைனல்ஸ் வந்துருக்காங்க. அதனால கண்டிப்பா அந்த 4 டீமுமே வந்து ஒரு மோட்டோ இருக்கும், வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம செமிஃபைனல்ஸ் பொறுத்த முன்னாடி ஸ்பெயின் பெல்ஜியம் மேட்ச் இருக்கு, குவார்டர் ஃபைனல்ஸ். அது அகைன் மறுபடியும் மிக்கல் மெரினோ தான் அந்த மேட்ச்லயே வந்து ஹெட்லைன் 1-1 இருந்துச்சு. வந்து அதே மாதிரிதான் ஸ்டாப்பேஜ் டைம்ல 89th 88th மினிட் 98th மினிட் அந்த மாதிரி டைம்ல வந்து மிக்கல் மெரினோ வந்து கோல் அடிச்சான். அந்த மேட்ச் நான் ஆக்சுவலி ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தேன். என்னன்னா வந்து
லமின் யமால் வந்து ஜஸ்ட் லைக் எக்ஸாக்ட்லி லைக் மெஸ்ஸி அப்படின்னு. ஏன்னா மெஸ்ஸியோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் கேரியர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்ல மெஸ்ஸி அர்ஜென்டினாவில் வந்து ஒரே ஒரு கோல் தான் அடிக்கலாம். அசிஸ்ட் ஆட்ல தான் பிரைமரியா இருந்தான். அதே மாதிரி இப்ப லமின் யமாலும் ஒரே ஒரு கோல் தான் அடிச்சிருக்கான் இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட். சோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, ஆனா ஒரு கோல் தான் அடிச்சிருக்கான். அவனை சுத்தி ஒரு 4 டிஃபெண்டர் எப்பயுமே இருக்காங்க. ஏன்னா அவங்க திடீர்னு கொடூர கிராஸ் ஏதாவது போட்டு, அதாவது ஸ்பாம் மர்ச்சன்ட்னுவாங்க இது பேரு ஃபீஃபால. அதாவது ஒரு ஷூட் பர்ஃபெக்ட்டா வந்துச்சுன்னா அதே திருப்பி அடிப்போம். அந்த மாதிரி அவன் லெஃப்ட்ல கட் பண்ணி டிகால் அடிக்கிறது தான் அவனோட. அதாவது இதெல்லாம் பண்ணக்கூடியது யாருன்னா லமின் யமால், மைக்கேல் ஒலிசே, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டிங் பண்ணி லைட்டா அப்படியே கர்ல் பண்ணுவாங்க. இதை ரெகுலரா பண்றதுனால இது வந்து கூட்டினியோ பண்ணுவான். அரியன் ராபனும் இதேதான் பண்ணுவான். அரியன் ராபனும் ரைட்ல கட் பண்ணி இப்படி கர்ல் பண்ணுவான். ஸ்பெயின் எடுத்துதான் நெதர்லாந்து ஸ்பெயின் மேட்ச்ல தான் அதுவும் நடக்கும். சோ அதனால லைக் அவங்களுக்கு தெரியுது யாரை மார்க் பண்ணணும் யாரை மார்க் பண்ணக்கூடாது. பட் at the end of the day 50-50 match I really thought Belgium would get qualified. ஆனா ஒரு வேர்ல்ட் கப் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ரொபர்டோ மார்டினஸ் போயிட்டு அடுத்த ஏரா இந்த மேனேஜர் கிட்ட கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருந்துச்சு. பெல்ஜியம் வந்துருவாங்கன்னு தான் நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி அகைன் நிறைய பெரிய டீம்ஸ் வெளியில போற மாதிரி பெல்ஜியம் வெளியில போயிட்டாங்க. பட் டோன்ட் வெரி, எனக்கு தெரிஞ்சு கெவின் டி ப்ரூய்னே நாப்போலில ஆமா நல்லா ஆடிட்டாங்க. சோ at the end of the career எல்லாரும் ஒரு மாதிரி completion வந்துட்டாங்க. tribute to Ronaldo again. I respect him for what he has given to football. அதான் கரெக்ட். அதேதான் நான் not Messi இந்த வேர்ல்ட் கப்ல ரொனால்டோ அத வின் பண்ணட்டும் அப்படினா. Football without him is not football. I will definitely accept that. Hopefully everyone will understand that. Correct. So இப்போ அதுதான் டக்குன்னு செமிஃபைனல்ஸ் வந்து செமிஃபைனல்ஸ், தேர்ட் பிளேஸ் மேட்ச், ஃபைனல்ஸ், இந்த 4 மேட்ச்க்கு ப்ரெடிக்ஷன்ஸ் ஒன்னு. அதாவது உங்க ஹார்ட் என்ன சொல்லுது, உங்க மைண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி. ஹார்ட் வந்து உன்னோட சப்போர்ட் மாதிரி, மைண்ட் வந்து இல்ல என் சப்போர்ட்டை தாண்டி இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டக்கு நம்ம 2 பேருமே சொல்லலாம். இப்போ பிரான்ஸ் ஸ்பெயின் சாரி. சோ ஸ்பெயின் எனக்கு ஜெயிச்சாங்க. ஏன் ஹார்ட் அதான் சொல்லுது. ஆனா மைண்ட் வைஸ் சேம் இயர் அதுதான். ஸ்பெயின் ஜெயிக்கணும், ஹார்ட் வைஸ் பிரான்ஸ் வந்து ஜெயிச்சிருவாங்க மைண்ட் வைஸ். அடுத்தது சோ அப்ப வந்து சரி ஓகே நம்ம அடுத்த செமிஃபைனல்ஸ் போயிட்டு தேர்ட் பிளேஸ் மேட்ச் எப்படின்னு பாக்கலாம். அடுத்தது அதாவது நாளைக்கு நைட் வந்து அர்ஜென்டினா இங்கிலாந்து. நான் வந்து சொல்றேன் இட்ஸ் கமிங் ஹோம், இட்ஸ் கமிங். ஹார்ட் இங்கிலாந்து தானா? ஹார்ட் இங்கிலாந்துன்னு கிடையாது, என்னைக்குமே ஹார்ட் மெஸ்ஸிக்கு தான். அதாவது ஒரு புது வேர்ல்ட் கப் வின்னர் கிடைக்குதுமே. கரெக்ட் தான். ரொம்ப நாள் அவங்க வின் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நிறைய டெக்கேடுகள் இருக்கும். ஆமா, அதனால பாவம் அவங்களும் வரட்டும். ஏன்னா லைக் சோ நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றது இங்கிலாந்து வில் வின். அது நடக்காது, நடக்கும் விட மாட்டேன். நான் என்ன சொல்றது புரியும், புரியும். பட் கண்டிப்பா எனக்கு அர்ஜென்டினா வந்தா நான் சந்தோஷப்படாம என்ன லைட்டா இந்த இது முடியும் போது உங்களுக்கு வந்து என்னோட போஸ்டரை காமிக்கிறேன். லிட்டரலி அங்க 2 மெஸ்ஸி போஸ்டர் இருக்கும். ஆமா, நீங்க நினைக்கிறீங்க நான் ஃபேக் மெஸ்ஸி ஃபேன், அதெல்லாம் இல்ல. யாரும் அப்படி நினைச்சு போன வீடியோ தப்புன்னு சொல்லிட்டேன். எனக்கு அர்ஜென்டினா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி நெய்மார் சப்போர்ட் பண்றேன். அது ஓகே, மெஸ்ஸி ஃபேன்ஸா இருந்தா நெய்மார் குடிக்க கூடாதுன்னு கிடையாது. சோ அதான் அப்போ வந்து இப்போ தேர்ட் பிளேஸ் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அதை யாரும் கண்டிப்பா இன்கேஸ் அர்ஜென்டினா தோத்து வெளியில போனாங்கன்னா நம்ம அர்ஜென்டினா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த மெஸ்ஸி இருந்தது வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. அர்ஜென்டினா குரூப் ஸ்டேஜுக்கு தவிர குவார்டர் ஃபைனல் 2 வாட்டி வெளியில வந்திருக்காங்க, ரவுண்ட் ஆஃப் 16 ஒரு வாட்டி வெளியில வந்திருக்காங்க, ஃபைனல்ல ரன்னர்ஸ் ஆயிருக்காங்க, வின்னர்ஸும் ஆயிருக்காங்க. செமிஃபைனல்ல தான் இதுக்கும் வெளில வந்ததே இல்ல. சோ அது நடந்து மாட்டாங்க. அதான் பட் அதுதான் சொல்றேன். பட் அதான் சேம் இயர். அதாவது பேசிக்கா பிரான்ஸ் எக்ஸிட் ஆயிடும். இந்த பார்ட் ஆஃப் த இது டோர்னமெண்ட்ல இருந்து பிரான்ஸ் எக்ஸிட் ஆனா பி தி ஹாப்பியஸ்ட் மேன். ஆமா, அதுக்கு அப்புறம் அந்த 3 டீம்ல யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஓகே. அதுவும் நான் வந்து விருப்பப்படுறேன். ஏன்னா ஸ்பெயினும் வந்து ஃபைனல் மேட்ச் என்னன்னா அந்த ஃபினாலிசிமோ மேட்ச் தான். அர்ஜென்டினா vs ஸ்பெயின் அது வந்துச்சுன்னா I'll be happy. ஏன்னா ஓல்ட் ஜென் vs நியூ ஜென் அது ஒண்ணும் பிளஸ் ஃபினாலிசமாவே நடக்கல. அதுக்கு பதில் இத நம்ம பார்த்தா இது பார்த்த மாதிரியும் இருக்கும். ஆமா, ஏன் அது நடக்கலன்னு. சரி, இப்போ நம்ம வந்து 2 பாசிபிலிட்டி 2 இடத்துக்கும் வச்சுக்கலாம். செமிஃபைனல்ஸ் வந்து தான் பிரான்ஸ் vs அர்ஜென்டினா வருது. 2 பேருக்கு வெளில போய் தேர்ட் பிளேஸ் மேட்ச் வருது அப்படின்னா
எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே தேர்ட் பிளேஸ் ஆச்சும் இன்னொரு மோட்டிவோட ஆகலாம். இல்லன்னா 2 பேருமே வந்து அடப்பாங்கடா வேர்ல்ட் கப் விட்டே எல்லாம் வந்துட்டோம், தேர்ட் பிளேஸ் எல்லாம் முக்கியமான ஆடலாம். எனக்கு தெரிஞ்சு பிரான்ஸ் வந்து தேர்ட் பிளேஸ் ஆச்சு அடிக்கணும்னு தான் ஆடுவாங்க. ஏன்னா வந்து எம்பாப்பே வந்து லைக் எப்படி சொல்றது, ஒரு வெறியோட சீசனே அவனுக்கு ஒரு மாதிரி ரஃப் சீசன் தான் பாவம். ரியல் மேட்ரிட் ஒழுங்கா போல, வேர்ல்ட் கப்லயும் ஒழுங்கா போகணும், அவனோட பிளேயர் வேல்யூஸ் குறைஞ்சிரும். சோ ஐ திங்க் பிரான்ஸ் இஸ் a confirmed finalist என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா பாப்போம், hopefully we leave it to the football gods and omit of the tournament. Nothing against France people. நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செமஸ்டர்ல ஃப்ரெண்ட்ஸ் பீப்புள் எல்லாம் மீட் பண்ணிருக்கேன். நத்திங் அகைன்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பீப்புள். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் an overpowered team to win a இல்லனா டோர்னமெண்டே இந்த மாதிரி போர் அடிச்ச மாதிரி ஆயிடும். இப்போ 2022லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் நல்ல பீக்கா இருந்துச்சு. ஏன் 18லயே பிரான்ஸ் வின் பண்ணாங்க. ஆனா இன்னி வரைக்கும் அது ஒரு நல்ல வேர்ல்ட் கப் தான் ரஷ்யால நடந்துச்சு. ரஷ்யால பீக் வேர்ல்ட் கப். ஆமா, ஏன்னா அப்பதான் நான்லாம் கூட பாக்க ஃபுல் வேர்ல்ட் கப் அப்படியே பார்த்தேன், ஒரு மேட்ச் கூட விடாம. அதாவது எல்லா மேட்ச் ஃபாலோ பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் நான் பண்ணல. ஓகே, சோ அடுத்தது வந்து இப்போ வந்து இன்கேஸ் இங்கிலாந்து vs பிரான்ஸ் இல்லனா அர்ஜென்டினா vs ஸ்பெயின் தேர்ட் பிளேஸ், அதான் நாங்க பேசுறது எல்லாமே ஒன்னு தேர்ட் பிளேஸ் மேட்ச் இல்லனா ஃபைனல்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, 4 டீம் இருக்கு. இங்கிலாந்து vs ஸ்பெயின் தேர்ட் பிளேஸ் மேட்சா வந்துச்சுன்னா ஐ வாண்ட் ஸ்பெயின் டு வின். ஸ்பெயின் டு வின். ஏன்னா யூரோ சாம்பியன்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்கு. ஸ்பெயின் எப்பவுமே வந்து ஃபுட்பால் நீ நல்லா கத்துக்கணும் அப்படின்னா ஸ்பெயின் டீம் பார்க்கலாம். ஏன்னா அவங்க பாசிங் ஆகட்டும், கேம் அதுதான் எதுவுமே வந்து ஒரு மாதிரி ரஃப்பா இருக்காது. ரஃப்பா இருந்த காலமும் உண்டு. சர்ஜியோ ராமோஸ் அவங்க, ஆமா, ஜெரார்ட் பிகே அவங்க இருக்கும்போது அது ராமோஸ் பிகே ஒன்னா ஆடுவாங்க. அதெல்லாம் வந்து பரம பீக்கா இருக்கும். அதாவது வந்து அந்த மாதிரி ஸ்பெயின் டீமும் பார்த்திருக்கோம். ஆமா, கார்லோஸ் புயோலோட காம்னஸ் ஆன டிஃபரெண்ட் டீம் பார்த்திருக்கோம். So அதனால ஸ்பெயின் will always have a dynamic game play. ஆமா, டக்குன்னு மேட்சை ஸ்லோ பண்ணுவாங்க, டக்குன்னு மேட்சை ஃபாஸ்டா ஆடுவாங்க. சோ என்னைக்குமே அவங்க அந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் ஒரு ப்ராப்ளம். அந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் மட்டும் தெரிஞ்சுட்டாங்கன்னா ஸ்பெயின் இப்போ இல்ல ஒரு அடுத்த கொஞ்சம் வருஷத்துக்கே அவங்க மாதிரி அவங்களும் செம ஃபாஸ்டான பெரிய டீமா மாறிடுவாங்க. ஆமா, ஏன்னா பாத்தீங்கன்னா மொராட்டா, அல்வாரோ மொராட்டா எல்லாமே கைண்ட் ஆஃப் ஒரு ஆவரேஜ் இல்லன்னா ஃபிளாப் மாதிரி தான் வந்திருக்காங்க. நல்லா வந்து அதாவது ஃபெரன் டோரஸ் இதுதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா அந்த பியூர் ஸ்ட்ரைக்கரா. அதுக்கப்புறம் வந்து பெருசா எனக்கு தெரிஞ்சு யாரும் வரல, எல்லாம் விங்கர்ஸா இருந்திருப்பாங்க. இல்ல டேவிட் பியா சொல்லலாம், அந்த மாதிரி ஆளுங்க தான். இப்ப இருக்க ஃபெர்னாண்டோ டாரஸ் ஒழுங்கா ஆடி கொடுத்தா போதும். ஐயோ, பெர்னாண்டோ டாரஸ். ஆமா ஆமா, இப்ப இருக்க ஃபெர்னாண்டோ டாரஸ் ஒழுங்கா ஆடி கொடுத்தா போதும். நான் ஒரு மீம் பார்த்தேன், ஃபெர்னாண்டோ டாரஸை தூக்கி பிஎஸ்சி ல போட்டு அடுத்த வருஷம் மறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெம்பேலே கூட கம்பேர் பண்ணி ஏதோ போட்டிருந்தாங்க. சோ அதான் சரி, நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணோம்னா லாஸ்டா இங்க இருந்து ஒரே ப்ரெடிக்ஷன், யார் சாம்பியன்ஸ் முடிப்பாங்க? அர்ஜென்டினா. மைண்ட் வாஸ் Spain or England to win. France leave the World Cup. ஏன்னா நெக்ஸ்ட் இயரும் பவரா தான் நீங்க இறங்க போறீங்க. இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்துருவாங்க. எல்லாரும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கவர் ஆயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. சோ அதுதான் இப்போ வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, ஃபைனல்ஸுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்றோம்ல. கண்டிப்பா. ஓகே, சோ வந்துடுறோம். ஆனா நீங்க ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி, அதாவது செமிஃபைனல்ஸ் முடிஞ்சோடனே ஃபைனல்ஸ் அண்ட் தேர்ட் பிளேஸ் மேட்ச் முன்னாடி ஒரு வீடியோ போடணுமா இல்லனா ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இல்லனா ஸ்ட்ரைட்டா வந்து நாங்க லைவ் ஸ்ட்ரீம் ஃபைனல்ஸ்ல பண்றோம். Until then, thank you. Bye bye. Bye bye. Take care.